கேளம்பாக்கம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கேளம்பாக்கம் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுனாலே ரொம்ப ஃபேமஸான ரோடு. நல்ல ஒரு ஏன்னா ஜிஎஸ்டிக்கும் ஓஎம்ஆருக்கும் கனெக்டிவிட்டியான ஒரு மெயின் ரோடுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு மெயின் ரோடு அதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 ஃபீட் ரோட்டில் நமக்கு பிளாட் அவைலபிளாக இருக்குங்க. கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கோட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஓஎம்ஆரில் கேளம்பாக்கமில் மெயின் ரோட் டச்சில் இருக்கிறது, மெயின் ரோட் நியர்பையில் இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது 7,000 8,000 போயிட்டு இருக்குது. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக ரெடியாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் கேட்ட ப்ராப்பர்ட்டி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டின்னு தானே நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தது ஓஎம்ஆரில் லேண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓஎம்ஆர் கேளம்பாக்கமில் ஒரு சூப்பரான லேண்டு தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் பண்ண ப்ராப்பர்ட்டி. கார்னர் ப்ராப்பர்ட்டிலேருந்து நமக்கு நீங்கள் கேட்குற மாதிரி நார்த் ஃபேஸிங்கும் அவைலபிளாக இருக்குது, சவுத் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங் எல்லா ஃபேஸிங்லும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் எல்லாமே நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தர்ற ப்ராப்பர்ட்டியை நான் உங்ககிட்ட சேர்க்குறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷனில் தாங்க இருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் இந்தியா அவங்களோட ப்ராஜெக்ட் தான். ஸ்ரீ வைஷ்ணவி அவென்யூன்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான லேஅவுட்டாக லான்ச் பண்ணிருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டில். அண்ட் 90% லோனோடவே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன் கிளியராக. கேளம்பாக்கம் உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும். கேளம்பாக்கம் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுனாலே ரொம்ப ஃபேமஸான ரோடு. நல்ல ஒரு ஏன்னா ஜிஎஸ்டிக்கும் ஓஎம்ஆருக்கும் கனெக்டிவிட்டியான ஒரு மெயின் ரோடுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு மெயின் ரோடு அதுதான். சிட்டி உள்ள என்ட்ரானவுடனே ஃபஸ்ட்டு மெயின் ரோடுன்னு பார்த்திங்கன்னா வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் கனெக்ட் ஆகிற ரோடு தான். அந்த கேளம்பாக்கம் ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கேளம்பாக்கம் ஜங்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரைட் ஒரு ரோடு போகும். டுவர்ட்ஸ் நீங்கள் தையூர் கனெக்ட் ஆகிற ரோடாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் கனெக்ட் ஆகிற ரோடாக இருந்தாலும் அதில் கனெக்ட் ஆகலாம். அண்ட் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாப்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை மொபைல்ஸ் இருக்கும். சென்னை மொபைல்ஸ்க்கு அப்படியே மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 800 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அண்ட் மார்க்கெட் ரோட், கேளம்பாக்கம் மார்க்கெட் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக 500 மீட்டர்ஸ் தான். நீங்கள் லொக்கேஷன் டீட்டெயில் வேணாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டேரெக்ட் ஓனரோட நம்பர் தான். நீங்கள் யாருக்குமே ப்ரோக்கர் தரணுன்ற அவசியமே இல்லை. சைட் விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்களே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் பார்த்தாச்சு, டீட்டெயில் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 ஃபீட் அண்ட் ரோடில் நமக்கு பிளாட் அவைலபிளாக இருக்குங்க. ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பிளாக் போட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்டன் செட்டப் ஃபுல்லாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு கொட்டிகிட்டு இருக்காங்க, செம்மண் கொட்டுறாங்க. ஃபுல்லாகவே அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனலில் ஸ்ட்ரீட் லைட்டுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனலில் ஸ்ட்ரீட் லைட் வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. மோஸ்ட்டாக நிறைய பேர் அது போடுறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேப் பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. கார்ப்பரேஷன் வாட்டர் வந்து பார்த்திங்களா, நீங்கள் வந்து போர் போடுறீங்க, அது உங்களோட இண்டிவிஜுவல் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து கார்ப்பரேஷன் வாட்டருக்கான பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ரோடு இவங்க அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. கார்ப்பரேஷனில் வந்து தண்ணி பைப் நீங்கள் வீட்டில் அப்ளை பண்ணுறீங்க, வாட்டர் கனெக்ஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து உங்கள் வீட்டு வாசலில் நோண்டுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் அழகாக டெவலப் பண்ணிருக்காங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வாட்டருக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. சில இடத்துல தான் பார்த்திங்கன்னா நமக்கு காமன் வால் மட்டும் போட்டு அதுவே வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எங்கேயோ வச்சுருப்பாங்க. இதோட ப்ரைஸுமே கேட்டிங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இந்த லேஅவுட்டை கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்க லேஅவுட்டோட சைஸ் பார்த்துக்கலாம். பெரிய ரொம்ப வேரியஸாக இல்லைங்க, 2 சைஸில் தான் இருக்குது. 1258 ஸ்கொயர் ஃபீட்டில், அதாவது 1258 ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு லேண்ட் ஏரியா அவைலபிளாக இருக்குது. சவுத் ஃபேஸிங் அண்டு நார்த் ஃபேஸிங்கில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது 1960 ஸ்கொயர் ஃபீட், 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா அதுவுமே இவங்க வச்சுருக்காங்க. இல்லை 2001 கிரவுண்டுக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க, ஒரு கிரவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா 2 பிளாட்டாக சேர்த்து வாங்கிக்கலாம். அந்தளவு பிளான் பண்ணி தான் எல்லாமே பிரிச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இப்போ இருக்க இதில் பார்த்திங்கன்னா மினிமம் நமக்கு அரை கிரவுண்டாவது இருந்தால் தான் வீடு கட்டும்போது நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு
கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கோட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஓஎம்ஆரில் கேளம்பாக்கமில் மெயின் ரோட் டச்சில் இருக்கிறது, மெயின் ரோட் நியர்பையில் இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 7,000-8,000 போயிட்டு இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5,500 per ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷியபிள் அண்ட் 90% வரைக்கும் பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுதாங்க அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இதை தாண்டி ஒன்று பண்ணுறாங்க. நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க, யார்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுன்ற டவுட்லேயே இருப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. அவங்ககிட்டே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க. அதுவுமே நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுமே போயிட்டு இருக்குது. உள்ளே ஆல்ரெடி ஒரு வீடுமே இருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப மெயினான ஏரியா, ரீசனபிள் ப்ரைஸில். கேளம்பாக்கம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வர மெட்ரோ வந்து சிறுசேரி வரைக்கும் மெட்ரோ வந்துச்சு. சிறுசேரியிலேருந்து கேளம்பாக்கம், கேளம்பாக்கம்லேருந்து டுவர்ட்ஸ் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வண்டலூர் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்குமே கனெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு பிளான்லேயும் இருக்காங்க. ஆல்ரெடி அதுக்கான பிளான் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. கேளம்பாக்கம்லேருந்து நீங்கள் சிறுசேரி போகிறதா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutesல நீங்கள் சிறுசேரி ரீச் ஆகிடலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரினா மால் இருக்குது, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மால்ஸ் இருக்குது. கேளம்பாக்கம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லைங்க. அண்ட் நமக்கு அவுட்டர் ரிங் ரோடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படூர் இருக்குது பார்த்தீங்களா, படூரில் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. டுவர்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி. இதே இது கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டிங்கன்னா நீங்கள் மகாபலிபுரம் கனெக்ட் ஆகிற ரோடுமே அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. கேளம்பாக்கம்லேருந்து இந்த நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா சென்னை மொபைல்ஸ், அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடுமே வந்துடும். நல்ல ஒரு பெஸ்ட்டான லொக்கேஷனில், நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்றதுல சந்தோஷத்தோட இந்த ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட நான் சேர்த்துருக்கேன். ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே சைட் விசிட் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குன்றதை நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.